ஒரு கல்யாணத்துக்காக கீழ்பாக்கில் இருக்கிற சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூல் வரையும் போயிருந்தாங்க. அங்கே போனவொன்னே ஜூஸ் கொடுத்தாங்க. ஜூஸை குடிச்சிட்டு உள்ள ரிசப்ஷனில் போய் கல்கண்டு எடுத்து வாயில போட்டுட்டு மேலே போய் பார்த்தா நம்ம கிரேஸ் மேடம் நின்று இருந்தாங்க. அவங்க கூட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சோன்னே உள்ள போயாச்சு. இதில் மாப்பிளையும் பொண்ணையும் பார்க்குறாங்களா இல்லையோ பிரியாணியை பார்க்க ஃபஸ்ட்டே வந்துடுறாங்க. ஏமா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேமான்னு நினச்சிட்டு இலையை கழிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது சுட சுட இருக்கிற பிரியாணியை பிளேட்டில் எடுத்து வந்து நம்ம இலையில இறக்கி வச்சாங்க. போது அப்படியே நாக்கில் இருந்து எச்சு மெல்ட் ஆகி இறங்கி ஓட ஆரம்பிச்சு. பிரியாணி கூட கத்திரிக்காய், தயிர் பச்சடி, கேசரிலாம் வச்சிருந்தாங்க. பக்கத்தில் திரும்பி பார்த்தா எல்லா இலையுமே ஃபுல்லாக பிரியாணி இருக்குது. பக்கத்தில் இருக்கவங்களாம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம் பாருங்களேன். அட டேஸ்ட் செமையா இருந்ததுப்பா. அந்த பார்பிக்யூ சிக்கனை ஒரு கடி வேற லெவலுங்க. பிரியாணில அவ்வளவா எண்ணெய் இல்லாம மசாலா எல்லாம் கரெக்டான அளவு போட்டு செம்ம டேஸ்ட். பிரியாணில நிறைய மட்டன் பீசஸ் இருந்தது. மறுபடியும் எடுத்து சாப்பிடும் போது என்னடா இது காலியாவதேன்னு ஒரே ஏக்கமா இருந்தது. 2 நிமிஷத்துல மொத்த இலையும் காலி பண்ணியாச்சு. எல்லாருமே அவங்கவுங்க இலையில இருக்கிற பிரியாணியா நல்லா ருசிச்சு பொறுமையா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே அதை முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தா ஃப்ரூட்ஸ், ஐஸ்கிரீம்லாம் இருந்தது. எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட்டுட்டு ஜாலியா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். கல்யாணத்துக்கு போனீங்கன்னா பிரியாணி சாப்பிடுவீங்களா இல்ல வெஜிடேரியன் சாப்பிடுவீங்களான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.